சார் நான் மந்த்லி ஒரு 7,000லேருந்து 10,000 எஸ்ஐபி போடலான்னு இருக்கேன். எல்லாத்தையும் ஒரே மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறது பெஸ்ட்டா? இல்ல பிரிச்சு போடுறது நல்லதா? அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கு வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் எஸ்பிஐயோட பிஎஸ்யூ ஃபண்ட பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க 10,000 எஸ்ஐபி போடுறதே ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம நீங்க வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது லாங் டர்ம்ல தான் நடக்கும். லாங் டர்ம்ல ஒரே ஒரு ஃபண்ட், அதுவும் தீமாட்டிக் ஃபண்ட் ஆர் செக்டோரியல் ஃபண்ட் சூஸ் பண்ணி பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. எப்பவுமே நம்ம டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது. நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறது 10,000 சொன்னா அதுல ஒரு 40% லார்ஜ் கேப்ல, 30% இல்ல 20% மிட் கேப், 20% ஸ்மால் கேப்ல போட்டீங்கன்னாவே உங்களுக்கு 80% ஆயிடுச்சு. இதுல மிச்சம் இருக்க 20% நீங்க ஒரு ஹைபிரிட் ஃபண்ட் இல்ல ஃப்ளெக்ஸி கேப் இல்லனா மல்டி அசெட் ஃபண்ட்ல போடுறது நல்லது. இப்படி போட்டீங்கன்னா உங்க ரிஸ்க்கும் மேனேஜ்டா இருக்கும், டைவர்சிஃபைடா இருக்கும். நீங்க 12ல இருந்து 15% கொடுக்குற மாதிரி ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணி போட்டாலே போதும். நீங்க 15 வருஷம் போட்டீங்கன்னா நீங்க போடுற காசு 18 லட்சம் ரூபாய். அது ஒருவேளை 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா அதுவே 45 லட்சமா மாறிடும். ஒருவேளை 16%க்கு மேல கொடுக்குதுன்னா உங்களுக்கு 65 லட்சம் மேல ஆயிரும். இதோட சீக்ரெட்டே என்னன்னா எஸ்ஐபியை தொடர்ந்து விடாம இன்வெஸ்ட் பண்றது தான். இதுக்கும் மேல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன்.